ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி பங்கேற்று பேசிய உரை மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2ஆம் கட்ட யாத்திரையின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளி தெரிவிக்கும் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அருணாச்சல் பிரதேசம், மிசோரம் மாநிலங்கள் உருவான தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநிலங்களின் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளைய தலைமுறையினருக்கு நவீன கல்வியை வழங்குவதற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தலைவர் திரு ஜெரார்ட் லார்ச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். ஈரானில் நடைபெற்ற ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கங்களை பெற்று அளப்பரிய சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றான உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர் திருக்கோயிலில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வழிபாடு செய்தார். சென்னை சிஎல்ஆர்ஐ வளாகத்தில் உள்ள பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசுகையில், நம்முடைய இந்திய பண்பாட்டிலே நாம் எப்பொழுதுமே 3 விஷயங்களை பிரதானமாக மனதிலே வைத்து முக்கியப்படுத்துவோம். இதுவரை நடந்தது என்ன, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன, இனி நமக்கு தேவை என்ன. அந்த வகையிலே நாம் நடந்து வந்த பாதை நமக்கு தெரியும். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த நாட்டிற்கான இன்றைய தேவை என்ன என்பது நமக்கு இப்பொழுது புரிந்திருக்கின்றது. இந்த நாட்டிற்கான எதிர்கால தேவை நாம் உணர துவங்கிவிட்டோம். அப்படியானால் இந்த ஒரு சங்கிலி தொடர் அமைப்பிலே நம்முடைய குழந்தைகளை இந்த நாட்டினுடைய மிக மிக புத்திசாலியான பொறுப்புணர்வுடன் கூடிய குடிமகளாக எப்படி நாம் பரிமளிக்க செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய கடமையிலே, கடப்பாட்டுணர்ச்சியுடன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அறிவியல் ஆய்வகங்களை தவிர வேறு யாரால் அதை பற்றி சிந்திக்க முடியும் என்று கேட்டால் நான் சொல்வேன், அறிவியல் ஆய்வகங்களுக்கான பங்குதான் இங்கே முக்கியம். இந்த நாட்டினுடைய எதிர்கால அறிவியல், இந்த நாட்டினுடைய விஞ்ஞானம், இந்த நாட்டினுடைய தொழில்நுட்பம், ஐ வுட் சே செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தன்னிச்சையாக இயங்குகின்ற அந்த பொருளாதாரம் அனைத்தையும் நாம் முன்னிறுத்த வேண்டுமேயானால், இளம் மாணவர்களை என்று கூட நான் சொல்லவில்லை, பிஞ்சுகளை என்று சொல்கின்றேன். ஏனென்றால் எந்த வயதிலே இன்று மாணவர்கள் சுயமாக சிந்திக்கின்றார்கள் என்று பெற்றோர்களுக்கு தெரிவது. இன்றைய சூழலிலே குழந்தைகள் 10 வயதிலிருந்து மிக அதிகமாக யோசிக்கின்றார்கள். 10 வயதிலே அவர்களுக்கான திட்டமிடல் அபரிமிதமாக சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உலகம் பரந்துபட்ட உலகமாக இருக்கிறது. அவர்களுடைய தேவைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தேவைகளாக இருக்கின்றது. அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டுமா அல்லது கூடாதா என்று கூட தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 10 வயதிற்கு முன்னதாக உங்கள் குழந்தைகள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவர்கள் என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை முழுவதையும் நேரடியாக சொல்லாமல், நேரடியாக சொன்னால் அது ஆணையிடுவதாக தோன்றும், மறைமுகமாகவும் கதைகளின் மூலமாக, கருத்துக்களின் மூலமாக, எடுத்துக்காட்டுகளின் மூலமாக, அவர்களுக்கு பிடித்த விதமாக நீங்கள் சொல்லி அவர்களுடைய மனதிலே அதை உங்களால் ஒரு விதையாக நிலைநிறுத்த முடியுமே ஆனால் அந்த விதை விருட்சமாக வருகின்ற பொழுது தப்பாமல் அதற்கான கனிகளை கொடுக்கத்தான் செய்யும் என்பது இயற்கையின் நியதி. எவ்வளவு பெரிய ஆலமரம், அதற்கான விதை மிகச்சிறிய விதை. மிகச்சிறிய விதையிலே அந்த ஆலமரத்திற்கான ஒட்டுமொத்தமான திட்டமிடலும் மிக அழகாக சுருக்கி, இன்றுதான் நாம் நானோ என்றெல்லாம் பேசுகின்றோம், மிக சுருங்கிய அளவிலே ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லப்படுகின்ற விதத்திலே பொதிந்து வைத்திருக்கின்ற ஒரு ரகசியத்தை இயற்கை நமக்கு கற்றுக்கொடுகிறது. இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அமோகம், அநேகம், ஏராளம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமேயானால் இயற்கையிடமிருந்து மட்டுமே நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கு.
நம் குழந்தைகளுடைய மனதிலும் அவர்கள் எப்படி வளர வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எத்தனை ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சவால்களை எப்படி முறியடிக்க வேண்டும், எப்படி பரிமளிக்க வேண்டும், இந்த குடும்பத்தினுடைய வேல்யூஸ் ஆஃப் ஃபேமிலி என்று சொல்கின்ற நம்முடைய குடும்பம் சார்ந்த மதிப்பீடுகளை எப்படி அவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பது போன்ற பரந்துபட்ட திட்டமிடலை நீங்கள் உங்கள் குழந்தையின் மனதிலே விதைப்பதற்குரிய பருவம் 10 வயதிற்கு கீழே. பெற்றோராக இருக்கின்ற நான் ஒரு சில காலங்களில் ஆசிரியராகவும் இருந்தேன். ஆகவே ஆசிரியர்களாக இருக்கின்ற நாம், விஞ்ஞானிகளாக இருக்கின்ற நாம், இந்த நாட்டினுடைய நம்பிக்கை நன்னட்சத்திரங்களாக இருக்கின்ற நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, இந்த நாட்டினுடைய நன்னம்பிக்கை முனையை விட மிக முக்கியமானது தன்னம்பிக்கை என்று. ஆனால் அதை விட மிக மிக முக்கியமானது இந்த நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்குவது. இந்த நாடு நலம் பெற வேண்டும், இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும், இந்தியா பெருமைப்பட வேண்டும். இந்தியா இந்தியர்களால் பெருமைப்படுவதை தாண்டி இந்தியாவும் இந்தியர்களும் உலகளாவிய அரங்கிலே மிகப்பெரிய அளவிலே பாராட்டப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது அறிவியலுக்காக, தொழில்நுட்பத்திற்காக, மருத்துவத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, கலாச்சாரத்திற்காக, பண்பாட்டிற்காக, ஒட்டுமொத்த இந்தியாவின் தனித்துவத்திற்காக இந்தியா உலக அரங்கிலே பாராட்டப்பட வேண்டும். அதற்கான வித்துக்களை, அதற்கான இளம் சிறார்களை, அதற்கான நல்ல குடிமகன்களை, குடிமகள்களை உருவாக்குகின்ற உங்களுடைய பணிக்கு அறிவியல் ஆய்வகங்கள் எந்த விதமான முயற்சிகளை, எந்த விதமான ஒத்துழைப்பை நல்க வேண்டுமோ அதை CSIR நிறுவனம் எப்பொழுதும் நல்கும். விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்படும் பட்டாசு ஆலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக தொழிலாளர்களுக்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுவது குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் பட்டாசு ஆலை விபத்துகளை தவிர்க்கவும், உயிர் சேதங்கள் இல்லாமல் உற்பத்தியை மேற்கொள்ளவும் தொழிலாளர்களுக்கும் போர்மேன் மற்றும் மேலாளர்களுக்கும் பட்டாசு ஆலைகளில் விபத்தில்லாமல் பாதுகாப்பாக எப்படி பணிபுரிய வேண்டும் என்ற 1 மாத கால பயிற்சிகள் முக்கியமானதாக இருக்கிறது. இதை உணர்ந்து பட்டாசாலை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும், பயிற்சி பெறாத தொழிலாளர்களே அடிக்கடி நிகழும் பட்டாசாலை விபத்துகளுக்கு ஒரு காரணமாக இருப்பதால் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் பயிற்சியை முடிக்காத போர்மன்கள், கண்காணிப்பாளர்களை கொண்டு பட்டாசு உற்பத்தி மேற்கொள்ளும் பட்சத்தில் உற்பத்தி நிறுத்தம் போன்ற கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். மேலும் முதல் கட்டமாக 35 ஆலைகளில் பணிபுரியும் போர்மன்கள், கண்காணிப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், பயிற்சிக்கு முன்பாக 35 பட்டாசு ஆலைகளுக்கு பயிற்சி தேதி குறிப்பிட்டு தகவல் அனுப்பப்படும் என்றும், முதல் கடிதத்தின் அடிப்படையில் வருபவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், பயிற்சிக்கு அனுப்பாத பட்டாசு ஆலைகளுக்கு 2வது முறையாக கடிதம் எழுதி பயிற்சிக்கு வந்தால் அவர்கள் ரூபாய் 5000 தண்ட கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், 3ஆம் முறையாக கடிதம் எழுதி பயிற்சிக்கு வந்தால் அவர்கள் ரூபாய் 10,000 தண்ட கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், 4ஆம் முறை கடிதம் எழுதியும் பயிற்சிக்கு வர தவறினால் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என பாதுகாப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதையும் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள். நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளி தெரிவிக்கையில், என் பேர் கார்த்திகா. கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களுக்குமே செல்வமகள் திட்டத்தில் மாதம் மாதம் பணம் போட்டுட்ருக்கேன். குறைஞ்சபட்ச அமௌண்ட்லேருந்து 1,50,000 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீமில் போட முடியும். நான் 2 பெண் குழந்தைங்களுக்குமே மாதம் 1000 ரூபாய் போட்டுட்ருக்கேன். ஒரு 15 வருஷம் கழித்து அவங்களோட மேல் படிப்புக்கோ இல்லை திருமண செலவுக்கோ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தில் அதிகமான வட்டி, 7.6% வட்டி, அதோட வரி விலக்கும் தர்றாங்க. அதனால என்ன மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் தபால் துறைக்கும் நன்றி. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.